ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். தம்பி ராமையா சாரோட பையனான உமாபதி ராமையாவும் அர்ஜுன் சாரோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுனும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா, பட் ரிசப்ஷனும் ஒன்று வைக்கணும்ல. ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும் சரி, இல்லை தம்பி ராமையா சார்கிட்டும் சரி, 2 பேருமே ரொம்ப காலமாக நடிச்சுக்கிட்டு இருக்க டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய ஹீரோலாம் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து மேரேஜுக்கு வர முடியாது அப்படின்றதுனால ரிசப்ஷனுக்கு வருவாங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசப்ஷனுக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எல்லாருமே, அதாவது நாட் ஓன்லி ஹீரோஸ், எல்லாருமே வந்து பொலிட்டீஷியன் சைட்லேருந்து கூட பெரிய லீடர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வச்சுருந்த மொய் பணங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பேசிட்டு கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தது எல்லாமே வந்து ஹை கிளாஸ் ஹீரோஸ். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸில் ரொம்பவே வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களாம் வந்துட்டு வெறுங்கையோடு வந்து போக மாட்டாங்க. அப்படி கிஃப்ட்ஸுமே கொடுத்தாலுமே வந்து கம்மி காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மொய் பணங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்களாம். அந்த மொய் பணங்கள் ஒன்றும் 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம்னு சொல்லி லட்சக்கணக்கில் தான் மொய் பணங்கள் இருக்குது. ஸோ மொத்த பேரோட மொய் பணங்கள் எல்லாமே சேர்ந்துருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பல கோடிகள் மதிப்புள்ள மொய் பணங்கள் வந்திருக்கு அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காங்க. இது நாட் ஓன்லி மேரேஜுங்க, வெறும் ரிசப்ஷனுக்கு மட்டுமே பல கோடி மதிப்புள்ள மொய் பணங்கள் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சிஎம் ஸ்டாலினாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிஷியன் லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன், லோகேஷ் கனகராஜ் சார்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்மளோட விஜய் அஜித் மட்டும் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஷூட்டிங்கில் ஸ்டக் ஆகிருக்காங்களாம். ஸோ அதனால் வர முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி கிட்ட மொய் பணமாக கொடுத்துட்ருக்காங்களாம். அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க மொய் பணம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து மொய் பணங்கள் அப்படின்றதே வந்து பல கோடிகள் இருக்குது. அதை எண்ணத்துக்கே வந்து 2-3 நாள் ஆகும். ஜஸ்ட் ஒன் டே எண்ணதுக்கே வந்து இவ்வளோ வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிட்டு இருந்த நம்மளோட ஆரியன், அதாவது செழியன்ற கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியை மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த டிவியை விட்டு போயிட்டு ஜீ தமிழில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு நம்மளோட ஆரியன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காரு, விரைவில் அப்டேட் சூன் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து மேபி வந்து புதிய சீரியலில் நடிக்க போகிறாரு. அது கண்டிப்பாக விஜய் டிவி சீரியல் தான். ஏன் அப்படின்னா அந்த கான்சியூம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேக்கப் செட்லாம் பார்த்தா விஜய் டிவி மாதிரி தான் இருக்குது. ஸோ மீண்டும் வந்து விஜய் டிவிக்கு அவர் வந்து திரும்ப வருகிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3வது விஷயம் என்னென்னா, விஜய் டிவிக்கு வந்தாலுமே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அடுத்த சீசன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதில் அவர் தான் ஃபேமிலியோட அவங்க ஒய்ஃபோட கலந்துக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.